நான் கூட சட்டையை துவைச்சிட்டு அதை அயன் பண்ண மாட்டேன். அதை அயன் பண்ண கூட அப்படி சும்மா உதறிட்டு இப்படி காய வச்சுட்டு அப்படி போட்டு அதனால ஒரு இலக்கியவாதியா தான் முதல்ல 90களுடைய தொடக்கத்துல திருமாவை சந்திச்சப்ப நான் அப்படிதான் வெந்நீர இரவுகள் தொடர்பாகவும் பியோதர் தஸ்தவஸ்கியும் அந்தோன் செக்காவையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய ஆர்வலனா தான். ஆனா ஒரு அண்ணன் திரும்ப அப்பவே இந்த சட்டையெல்லாம் அயன் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு நான் ரொம்ப தோழர் என்ன இந்த சட்டையெல்லாம் அப்படி அயன் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நீட்டா அந்த ட்ரெஸ் பண்ணி அப்போ ஒரு அரசியல் உலகத்துக்குள்ளார வராத வரைக்கும் எனக்கு அதனுடைய தேவை புரியல. நான் ஒரு மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா போய் உட்கார்ந்து பேசும்போது என்னுடைய உடை எப்படி இருக்கணும், என்னுடைய அசைவு எப்படி இருக்கணும், என்னுடைய நகர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதா இருந்ததுங்கிறத ஒரு நடைமுறை சார்ந்த போராட்ட வாழ்க்கையில தான் நான் புரிஞ்சு. இப்ப அண்மையில ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல ஒரு சைலேந்திர பாபு இருந்தாரு. அப்ப அவர் பாக்குறதுக்காக இடையில போயிருந்தோம். நான் உள்ள உள்ள வந்துட்ட உடனே அவருடைய அந்த சேம்பர்ல இருந்து துள்ளி குதிச்சு வெளியே பக்கத்துல இருந்த எல்லா எஸ்பிட்டையும் சொன்னாரு, இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல, ஒரு மிகப்பெரிய சிவில் வார நான் என் கண்ணால பார்த்தேன். அதெல்லாம் இந்த இளைய எஸ்பிக்கு சின்ன வயசு எஸ்பிக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இவங்க நடக்கிறது ஒரு விதம், பேசுறது ஒரு விதம், எழுதுறது ஒரு விதம், இவங்களுடைய சுவரொட்டி ஒரு விதம், எல்லாமே அன்னைக்கு யாராலுமே அனுமானிக்க முடியாத ஒரு புதிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சைலேந்திர பாபு பக்கத்துல இருக்கிற ஆபீசர்ஸ்ட சொன்னாரு. நான் கூட சட்டையை துவைச்சிட்டு அதை அயன் பண்ண மாட்டேன். அதை அயன் பண்ண கூட அப்படி சும்மா உதறிட்டு இப்படி காய வச்சுட்டு அப்படி போட்டு அதனால ஒரு இலக்கியவாதியா தான் முதல்ல 90களுடைய தொடக்கத்துல திருமாவை சந்திச்சப்ப நான் அப்படிதான் வெந்நீர இரவுகள் தொடர்பாகவும் பியோதர் தஸ்தவஸ்கியும் அந்தோன் செக்காவையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய ஆர்வலனா தான். ஆனா ஒரு அண்ணன் திரும்ப அப்பவே இந்த சட்டையெல்லாம் அயன் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு நான் ரொம்ப தோழர் என்ன இந்த சட்டையெல்லாம் அப்படி அயன் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நீட்டா அந்த ட்ரெஸ் பண்ணி அப்போ ஒரு அரசியல் உலகத்துக்குள்ளார வராத வரைக்கும் எனக்கு அதனுடைய தேவை புரியல. நான் ஒரு மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா போய் உட்கார்ந்து பேசும்போது என்னுடைய உடை எப்படி இருக்கணும், என்னுடைய அசைவு எப்படி இருக்கணும், என்னுடைய நகர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதா இருந்ததுங்கிறத ஒரு நடைமுறை சார்ந்த போராட்ட வாழ்க்கையில தான் நான் புரிஞ்சு. இப்ப அண்மையில ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல ஒரு சைலேந்திர பாபு இருந்தாரு. அப்ப அவர் பாக்குறதுக்காக இடையில போயிருந்தோம். நான் உள்ள வந்துட்ட உடனே அவருடைய அந்த சேம்பர்ல இருந்து துள்ளி குதிச்சு வெளியே பக்கத்துல இருந்த எல்லா எஸ்பிட்டையும் சொன்னாரு, இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல, ஒரு மிகப்பெரிய சிவில் வார நான் என் கண்ணால பார்த்தேன். அதெல்லாம் இந்த இளைய எஸ்பிக்கு சின்ன வயசு எஸ்பிக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இவங்க நடக்கிறது ஒரு விதம், பேசுறது ஒரு விதம், எழுதுறது ஒரு விதம், இவங்களுடைய சுவரொட்டி ஒரு விதம், எல்லாமே அன்னைக்கு யாராலுமே அனுமானிக்க முடியாத ஒரு புதிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சைலேந்திர பாபு பக்கத்துல இருக்கிற ஆபீசர்ஸ்ட சொன்னாரு.